லியோ 3 படத்துடைய வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தனது அரசியல் கட்சி குறித்து அறிவித்த தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது தனது 68வது திரைப்படத்துடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதாவது பிரபல இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகி வருவதும், ஒரு சில மாதங்களுக்கு முன்பு யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் தளபதி விஜய் அவர்களுடைய குரலில் விசில் போடு என்கின்ற பாடல் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது என்பதும், மேலும் வெங்கட் பிரபுடைய திரைப்படங்களுடைய பலவிதமான குறியீடுகள் இந்த பாடலில் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய அக்காவும் மறைந்த தேசிய விருது வென்ற பாடகியுமான பவதாரணி அவர்களுடைய குரலை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கோட் திரைப்படத்தில் ஒரு பாடலை உருவாக்கியிருந்தார் இவன் அவர்கள். சின்ன சின்ன கண்கள் திறக்கிறதே என்கின்ற அந்த பாடல் பவதாரணி குரலிலும் தளபதி விஜய் அவர்களுடைய குரலிலும் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பையுமே பெற்று வந்திருக்கு. ஏற்கனவே வெளியான 2 பாடல்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்று வந்த நிலையில மூன்றாவதாக வெளியான ஸ்பார்க் பாடல் கொஞ்சம் அடிவாங்கியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட டிஏஜிங் என்கின்ற அந்த தொழில்நுட்பம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளுமே முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை சரி செய்து பலவிதமான விஷயங்களை படத்தில் மாற்றியிருப்பதாக வெங்கட் பிரபு அவர்கள் அண்மையில் அறிவித்து வந்திருக்காரு. இதற்கிடையில தான் கோட் படத்திலிருந்து 4வது பாடல் ஒன்று சிறப்பு பாடலாக விரைவில் வெளியாக இருப்பதாக தற்பொழுது ஒரு தகவலுமே தெரிவிக்கின்றது. ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெங்கட் பிரபு கூட இந்த பாடல் குறித்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்க நிலையில நடிகை த்ரிஷா அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் இந்த பாடலில் தளபதி விஜய் அவர்களுடன் நடனமாடி இருப்பதாகவும் ஒரு சில தகவல்களுமே வெளியாகி வருகின்றது. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் இந்த சாங்குக்கு ரொம்ப அவளுடன் வெயிட் பண்றீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.